பெரியார் என்பவர் வந்து ஒரு என்னுடைய பார்வையில பெரியார் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் அந்த பார்வையில பார்ப்பாங்க. அவர் வந்து நம்ம தலைவாழை இலையில போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு விருந்து கோப்பானவர். தலைவாழை இலை விருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதில நெறைய இருக்கும். கூட்டு, பொரியல் இந்த மாரி இருக்கும். ஸோ அதே மாரி வந்து அவர் சொல்லக்கூடிய தத்துவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கடவுள் மறுப்பு மட்டும் இல்லாம பெண் விடுதலை, சமூக நீதி, அதுக்கப்புறம் ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லோரும் சமம் அப்படிங்கிற பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வள்ளுவன் வாக்க அவர் வந்து வலியுறுத்தி பேசிய விதம். அதுக்கப்புறம் மொழிக்கு தமிழ் மொழி வந்துட்டு அவர் கொடுத்த முக்கியத்துவம், எழுத்து சீரமைப்பு, இது போன்ற தகவல்கள வந்துட்டு நான் காதால கேட்டிருக்கேன். காதால கேட்கறது மட்டும் இல்லாம, அதோட இல்லாம புத்தகமா வாங்கி படிக்கிறப்ப இன்னும் அதிகமான அனுபவங்கள் எனக்கு கிடைக்குங்கிறதுக்காக நான் இன்னைக்கு இந்த இதுக்கு வந்திருக்கேன். பெரியாருடைய தத்துவங்கள், அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா எழுதிய தீ பரவட்டும், தீ தீ பரவும் முன், அப்புறம் கலைஞரின் கவிதைகள் உள்ளிட்ட நூல்களை வந்து நான் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன். இன்னும் தொடர்ந்து மற்ற இதையும் இது பண்ண போகிறேன். அனைத்து நூல்களும் வந்து மொத்தமாக ஒரே இடத்துல கிடைத்தது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. எனக்கு முக்கியமாக இந்த இதில் வந்தப்போ கவர்ந்தது என்னென்னாக்கா, 1930லேயே வந்துட்டு பெரியார் வந்துட்டு எப்படி எதிர்காலம் எப்படி இருக்கும், மனிதர்கள் வந்து கேட்ஜெட் கூட இப்போ நம்ம மொபைல் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஸோ அதை குறித்து முன்கூட்டியே அவர் இப்போ எவ்வளோ அழகாக பதிவு செஞ்சுருக்காரு. இது எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, அவர் வந்து ரொம்ப அட்வான்ஸாக ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணி எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற விஷயத்த வந்து அவர் முன்கூட்டியே பதிவு செய்திருக்கிறாருனாக்கா, அவருடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். பெரியார் வந்து சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும்னா, பெரியார் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்.